கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் கிருபை செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். மவுண்ட் சர்ச்சுக்காக, கார்த்திகையாவுக்காக, ஒவ்வொரு பரிசுத்த தேவ ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தெய்வத்தை ஆராதிக்கவும் தெய்வத்தினுடைய வசனத்தை தியானிக்கவும் நீங்கள் காட்டுகிற வாஞ்சை உண்மையிலே ஆச்சரியமாயிருக்கிறது. கடந்த 44 வாரங்கள் நாம் எபிரேயருக்கு நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வது எபிரேயருக்கு நிருபத்தின் 45வது வகுப்பு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் பல வகையான ஆசாரியத்துவங்களை பற்றி கூறுகிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். எபிரேயர் 5:11 முதல் 14 வரை ஆவிக்குரிய நிலையில் ஆசாரியர்களாயிருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள். காலத்தை பார்த்தால் யூ வேர் சப்போஸ் டு பி டீச்சர்ஸ். காலத்தை பார்த்தால் ஆசிரியர்களாயிருக்க வேண்டியவர்கள். அப்போது அந்த 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் விசுவாசிகளின் நிலையை எடுத்து கூறுகிறது. விசுவாசிகளின் நிலையை எடுத்து கூறுகிறது. இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறது விசுவாசிகளின் நிலை. அடுத்து நாம் சிந்திக்க போகிறது அந்த பகுதியில் வேதாகமத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது. அடுத்து நாம் சிந்திக்க போகிறது ஆவிக்குரிய முதிர்ச்சி. அப்போ இவ்வளவு காரியங்களை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். முதல்ல அந்த விசுவாசிகளின் நிலை, அந்த விசுவாசிகளின் நிலையை பற்றி இன்னைக்கு நான் விளக்கமாக சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கருத்துக்களை மட்டும் சொல்லுவேன். 1, அவர்களிடத்தில் வளர்ச்சி இல்லை. 2, அவர்களிடத்தில் பழக்கமில்லை. 3, அவர்களிடத்தில் பகுத்தறிவு இல்லை. 4, அவர்களிடத்தில் புரிந்து கொள்ளுதல் இல்லை. 5, அவர்களுக்கு ஜீரணிக்க பலனில்லை. 6, அவர்களிடத்தில் புதிய முயற்சிகள் இல்லை. 7, அவர்களிடத்தில் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. அப்போ இவ்வளவு காரியங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு அந்த பகுதியில் சொல்லி இருக்கிறது. மறுபடியும் நான் ஒரு தடவை கூட சொல்கிறேன், அவர்களிடத்தில் வளர்ச்சி இல்லை, காலத்துக்கேற்ற வளர்ச்சி இல்லை. அவர்களுக்கு பழக்கமில்லை, நீதியின் வசனத்தில் பழக்கமில்லை. அவர்களுக்கு பகுத்தறிவு இல்லை, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிய அவர்களுக்கு முடியவில்லை. அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, அந்த பழைய காரியங்களையே, மூல உபதேசங்களையே மறுபடியும் போதிக்க வேண்டி வருகிறது. புரிந்து கொள்ளுதல் இல்லை, அவர்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு இப்போ என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? பால் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து புதிய முயற்சிகள் இல்லை. 7வதாக ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. இந்த காரியங்களை நாம் விசாலமாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அப்போ இத்தனை காரியங்களை சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த எபிரேயர் 5:11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பார்த்தா அங்கே வசனத்தை பற்றி மட்டும் 5 காரியம் சொல்லியிருக்கு. வசனத்தை பற்றி மட்டும் 5 காரியம். 1, தேவனுடைய வாக்கியம். 2, மூல உபதேசம். 3, பலமான ஆகாரம். 4, பால். 5, நீதியின் வசனம். அப்போது வேத வசனங்களுக்கு அந்த பகுதியில் 5 காரியம் சொல்லியிருக்கு. ஒரு தடவை சொல்லிட்டு நான் முன்ன போகிறேன். தேவனுடைய வாக்கியங்கள், மூல உபதேசம், பலமான ஆகாரம், பால், நீதியின் வசனம். இப்படி 5 காரியங்களை வசனத்துக்கு அந்த பகுதியில் சொல்லியிருக்கு. இப்போது பைபிள் உண்டு இல்லையா, வசனம், அதுக்கு பல தொடர்பு பெயர்கள் உண்டு. வேதாகமத்துக்கு பல தொடர்பு பெயர்கள் உண்டு. எல்லா தொடர்பு பெயர்களையும் நாம் சிந்திக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 5 தொடர்பு பெயர்களை
நாம் வேகமாய் பார்க்கலாம். ஒன்று, ஃபுட் ரிலேட்டட் நேம்ஸ் ஆஃப் த பைபிள். வேதாகமத்துக்கு கொடுக்கப்படுகிற உணவு தொடர்பான பெயர்கள். 2, மெடிசின் ரிலேட்டட் நேம்ஸ் ஆஃப் த பைபிள். வேதாகமத்துக்கு கொடுக்கப்படுகிற மருந்து தொடர்பான பெயர்கள். 3, வேதாகமத்துக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதம் சம்பந்தமான பெயர்கள், வெப்பன் ரிலேட்டட் நேம்ஸ். 4, விலையேறப்பெற்ற அந்த பொக்கிஷம் தொடர்பான பெயர்கள். 5, இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டட் நேம்ஸ் ஆஃப் த பைபிள். அப்போ வேதத்து கொடுக்கப்படுகிற உணவு தொடர்பான உணவு படியான பெயர்கள், மருந்து படியான பெயர்கள், ஆயுதம் சம்பந்தமான பெயர்கள், அப்புறம் விலையேறப்பெற்ற பொருட்கள் சம்பந்தமான பெயர்கள், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்ஸ், எந்திரம் சம்பந்தமான பெயர்கள். இவ்வளவு நாம் டக்குன்னு வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். 1, உணவு சம்பந்தமாக பைபிளுக்கு சொல்லியிருக்கிற பெயர்கள். 1வது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3. அங்கே என்ன சொல்லியிருக்கு? வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், மில்க். இப்போ வசனத்துக்கு உணவு சம்பந்தமான பேரை பார்த்தீங்களா? மில்க். 2, 119ஆம் சங்கீதம் 103வது வசனம். 119ஆம் சங்கீதம் 103வது வசனம். ஹனி, தேன், அவைகள் தேன். 3, மீட், போஜனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போ குழந்தைகளுக்கு பால், தேன், இதெல்லாம். கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு போஜனம், மீட். 1 கொரிந்தியர் 3:2. 4, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆவிக்குரிய மன்னா, ஸ்பிரிச்சுவல் மன்னா. 5, யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாட்டர் ஆஃப் லைஃப், ஜீவ தண்ணீர். 6, நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் செய்தி ஆத்துமாவை குளிர்விக்கிற தண்ணீரை போன்றது, கோல்டு வாட்டர். ஒரு தடவை கூட சொல்கிறேன், வேத வசனத்துக்கு ஆகாரம் சம்பந்தமான, அப்போ உண்மையிலே நமக்கு ஒரு சூழ்நிலையில் என்ன தேவையோ அதுக்கு தக்கபடி வசனம் செயல்படுகிறது. நமக்கு இப்போ இக்கட்டில் இருக்கிறோன்னா வசனம் ஆயுதமாய் செயல்படுகிறது. பலவீனத்தில் இருக்கிறோன்னா வசனம் மருந்தாய் செயல்படுகிறது. பெரிய மலைக்கு முன்னே இருக்கிறோன்னா வசனம் அதுக்கு தக்கன எந்திரமாய் செயல்படுகிறது. அப்போது ஆகாரம் தொடர்பாக 6 பெயர்கள். 1, பால். இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்லையும் பாலுன்னு தான் சொல்லியிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் பால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ 1வது வசனம் பால், 2வது வசனம் தேன். 119ஆம் சங்கீதம் 103வது வசனம் தேன். 3வது போஜனம், மீட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 4வது ஆவிக்குரிய மன்னா, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். 5வது ஜீவ தண்ணீர், யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னிடத்தில் நீ ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் அப்படின்னு இயேசு சொல்றாரு. 6, குளிர்ந்த நீர்,
நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போ வேதாகமத்தில் ஆகாரம் தொடர்பாக 6 பெயர்கள் சொல்லியிருக்கிறது. அதனால தான் சொல்லியிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ ஒன்றாவது ஆகாரம் தொடர்பான பெயர்கள், 2வது மருந்து சம்பந்தமான பெயர்கள், மெடிசின் ரிலேட்டட் நேம்ஸ் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட். 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். ராஃபா, ராஃபா, என் வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவேன். அப்படின்னா வசனம் ஒரு வியாதிக்கு மட்டும் இல்லை, எல்லா வியாதிக்குமான மருந்து. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எனி டிசீஸ், ஒன் மெடிசின், that is one simple word proceeded from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வசனம். 3வது ஆயுதம் தொடர்பான பெயர்கள், வெப்பன் ரிலேட்டட் நேம்ஸ். 2 காரியங்களை நான் சொல்கிறேன். 1, ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் பட்டயம். வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். வசனம் என்கிற ஆவியின் பட்டயம். 2வது எரேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியாக்குவேன். நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியாக்குவேன். அப்போ வசனம் என்னவாய் மாறுகிறது? நெருப்பாய் மாறுகிறது. வசனம் பட்டயமாய் மாறுகிறது. அப்போ ஆயுதங்கள் நெருப்பு, பட்டயம். அடுத்து வசனத்துக்கு எந்திரம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். எரேமியா 23:29. சம்மட்டியை போன்றது, எந்த மலைகளையும் உடைக்கிற சம்மட்டியை போன்றது. அங்கே சொல்லியிருக்கு, ஈஸ் மை வேர்டு நாட் ஹாமர், ஈஸ் மை வேர்டு நாட் ஃபயர். கர்த்தருடைய வசனமானது சம்மட்டியை போன்றது. நான் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது, எனக்கு வெளியே வர்றதுக்கே வாய்ப்பில்லை, எல்லா பக்கமும் அடைந்து விட்டது அப்படின்னு யாராவது நினைத்து கொண்டிருந்தா, உங்கள் வாழ்க்கையில் வசனம் ஒரு எந்திரமாய் மாறுகிறது. வசனம் ஒரு எந்திரமாய் மாறி அவைகளை உடைக்கிறது. அடுத்து ப்ரெஷியஸ் திங்ஸ், பெற்ற பொருட்கள் தொடர்பாக வேதாகமத்து கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள். 1 நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம். 2 119ஆம் சங்கீதம் 72வது வசனம். 119ஆம் சங்கீதம் 72வது வசனம். அங்கே பாருங்க, அநேகம் 1000 பொன் வெள்ளி நாணயங்களை பார்க்கிலும் நீர் விளம்பின மது வேதமே எனக்கு நலம். 3வது 19ஆம் சங்கீதம் 10வது வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. 4வது 12ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தருடைய சொற்கள்
சொற்கள் சுத்த சொற்கள். அது மண் குகையில 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளியை விட சுத்தமான சொற்களாயிருக்கிறது. அப்போ விலையேறப்பெற்றவைகளின் தொடர்பில் 4 காரியங்கள் சொல்லியிருக்கு. 1, வெள்ளித்தட்டில் பொற்பளத்தை போன்றது. 2, அநேகமாயிரம் பொன் வெள்ளி நாணயங்களை விட விலையேறப்பெற்றது. அப்போ இந்த 2ம் விலையேறப்பெற்றது. 1 தேவ பிரசன்னம், 2 தேவ வசனம். தேவ பிரசன்னத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு? ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்கியிருக்கிற ஒரு நாள், 1000 நாளை பார்க்கலும் ஒரு நாள். பிரசன்னத்தின் மதிப்பு, இங்க வசனத்தின் மதிப்பு. அநேகமாயிரம் பொன் வெள்ளி நாணயங்களை பார்க்கலும் நீர் விளம்பின உமது வேதமே எனக்கு நலம். அப்போ 3வது 19ஆம் சங்கீதம் 10வது வசனம், பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. 4வது 7 மண் குகையில 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளியை போல உம்முடைய சொற்கள் சுத்த சொற்களாயிருக்கிறது. 6வது இந்த விவசாயம் தொடர்பான பெயர்கள். அப்போ 1வது நாம் என்ன பார்த்தோம்? ஃபுட் ரிலேட்டட் நெய்ம்ஸ். 2வது என்ன பார்த்தோம்? மருந்து சம்பந்தமான பெயர். 3வது என்ன பார்த்தோம்? ஆயுதம் சம்பந்தமான பெயர். 4வது என்ன பார்த்தோம்? எந்திரம் சம்பந்தமான பெயர். 5வது என்ன பார்த்தோம்? விலையேறப்பெற்ற முத்து, அந்த விலையேறப்பெற்ற பொருட்கள் சம்பந்தமான பெயர். 6வது விவசாயம் சம்பந்தமான பெயர். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, சீடு, விதை. அப்போ கர்த்தருடைய வசனம் விதையை போன்றது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் லைக் அ சீட். பேதுரு நிருபம் எழுதும்போது சொல்றாரு, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தாகிய கர்த்தருடைய வசனம், அழிவில்லாத வித்தாகிய கர்த்தருடைய வசனம். அப்போ இப்படி வேதாகமத்துக்கு பைபிள் வசனங்களுக்கு 6 வகையான தொடர்பு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முந்தி 5 வகைன்னு சொன்னேன். இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போதாகும் 6வது வகை ஞாபகம் வந்தது. அதனால் 6 வகை. இனி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நாம் பூரணத்தை நோக்கி அப்படிங்கிற வார்த்தையை தியானிக்க போகிறோம். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், கையில் இருக்கிறது ஒரே பைபிள் தான். நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கபடி அதன் வசனம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நான் பலவீனத்தில் இருக்கும் பொழுது வசனம் மருந்தாய் செயல்படுகிறது. நான் பசியாய் இருக்கும் பொழுது வசனம் உணவாய் செயல்படுகிறது. நான் பிரச்சனைக்கு நடுவில் இருக்கும் பொழுது வசனம் எந்திரமாய் செயல்படுகிறது. நான் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது வசனம் ஆயுதமாய் செயல்படுகிறது. நான் தரித்திரனாய் இருக்கும் பொழுது வசனம் விலையேற பெற்றதாய் செயல்படுகிறது. நான் அடுத்த கால சந்ததிக்காக அழுது கொண்டிருக்கும் பொழுது வசனம் விதையாய் செயல்படுகிறது. அப்போ எப்போ கேட்டாலும் யாரு கேட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருடைய வசனம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில இப்பொழுது வசனம் மருந்தாய் வருகிறது. சிலர் வாழ்க்கையில வசனம் சம்மட்டியாய் வருகிறது, அந்த பிரச்சனைகளை உடைக்கிறது. சிலர் வாழ்க்கையில வசனம் நெருப்பாய் வருகிறது. சிலர் வாழ்க்கையில வசனம் ஆவியின் பட்டயமாய் வெட்டுகிறது. உரபா கத்தாரியா கல்பரபா ரேலாந்த ரகத்தர சந்தரபலபா. ஏதோ ஒரு விதத்தில் வசனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வசனம் செயல்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில குத்துகிற ஈட்டியாய் வசனம் பாய்கிறது. ஜெரேமியா தாம்சன் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு வாலிபன், ஜெரேமியா தாம்சன் ராபர்ட் என்கிற வாலிபன் ஹெர்மிட் கிங்டம், அந்த ராஜ்யத்தில் வசனம் தடை செய்யப்பட்டிருந்தது. அங்கே படகுல வச்சு பைபிளை கொண்டு போகிறான் இந்த வாலிபன். எல்லா ஆட்களுக்கும்
தன் படகுல கொண்டு வந்த பைபிளை எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. கொடுத்து கடைசியில் ஒரு பைபிள், ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் அந்த பைபிளை ஜெரமியா தாம்சன் ராபர்ட்டிட இருக்கிற பைபிளை காட்டி இது என்னன்னு கேட்குறான். உடனே அவர் சொன்னார், திஸ் இஸ் ட்ரெஷர், இது பொக்கிஷம். இது பொக்கிஷம்னு சொன்னோன்னு அந்த பையன் கேட்குறான், எனக்கு தருவீங்களா? அதுதான் அவர் அந்த ராஜ்யத்துக்கு படகுல கொண்டு வந்த கடைசி பைபிள். அந்த பைபிளை அவனுக்கு கொடுக்கிறாரு. அந்த அரசன் இப்படி தன் நாட்டுக்கு பைபிள் கொண்டு வரப்பட்டதை கேள்விப்பட்டு கட்டளையிடுகிறார், எல்லாரும் உங்க பைபிளை கொண்டு வரணும். அரசன் எல்லா பைபிளையும் வாங்கி அழித்து போடுறாரு. கடைசியில் இந்த பையனுடைய கையில் இருக்கிற பைபிள் அரசன் கேள்விப்பட்டு பையனை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்குறான். பையன் சொன்னான், திஸ் இஸ் ட்ரெஷர், இது பொக்கிஷம். உடனே அரசன் சொல்கிறான், பொக்கிஷம்னா இது உன் கையில் இருக்க வேண்டியது அல்ல, பொக்கிஷம் மியூசியத்திலேயாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை வாங்கி மியூசியத்தில் வைக்கிறாரு. இந்த பையனுடைய கையில் இருந்த பைபிள் மட்டும் மியூசியத்தில் வைக்கப்பட்டது ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. சாயங்காலம் ஆகும்போ ஆட்கள் போகிறாங்க மியூசியத்துக்கு. எதுக்குன்னா பைபிள் படிக்க. ஜெரமியா தாம்சன் ராபர்ட் அந்த சின்ன பையன் கையில் பொக்கிஷம்னு சொல்லி கொடுத்த அந்த பைபிள் அரசன் வாங்கி பொக்கிஷமெல்லாம் மியூசியத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி மியூசியத்தில் வச்ச அந்த ஒரு பைபிள் ஹெர்மிட் கிங்டத்தை மொத்தத்தில் அசைத்தது. அதாக்கும் தென்கொரியா அந்த நாடு மொத்தம் சுவிசேஷத்தினால் அசைக்கப்பட்டது ஒரு பைபிள். அப்போ வேதாகமம் யுத்தம் செய்ய தொடங்கினால் பவுல் சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், வசனம் கட்டப்படவில்லை. அதனால வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்திலே வாழணும். அதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். பூரணத்தை நோக்கி இப்போ பவுல் தன் வாழ்க்கையில லிஸ்தீரா பட்டணத்தில் வச்சு தனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குது பவுலுக்கு. அந்த லிஸ்தீரா பட்டணத்தில் வச்சு பவுலுக்கு கிடைச்ச பொக்கிஷமாக்கும் தீமத்தேயு, தாய் யூத பெண்மணி, தகப்பன் கிரேக்கன். தீமத்தேயுக்கு பவுல் விருத்த சேதனம் பண்ணினார். இப்போ தீமத்தேயை பற்றி பவுல் என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. அதாவது ஆவிக்குரிய போதகர்கள் நிறைய உண்டு, ஆவிக்குரிய சுவிசேஷகர்கள் நிறைய உண்டு. பவுலே சொல்றாரு, உபாத்தியாயர்கள் அநேகர் உண்டு, ஆனால் தகப்பன்மார் அநேகர் இல்லை. இந்த காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், ஆவிக்குரிய தகப்பன்மார்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு ஆளை நம்ம கையில் தந்தா அவர்களை நம்மளவு உருவாக்கணும். அதாகும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய தகப்பன். இப்போ எல்லா இதுலேயும் ஆள் உண்டு. இப்போ ஆவிக்குரிய தகப்பன்மார் எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புகிறேன். ஆவிக்குரிய தகப்பன்மார் அநேகர் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபன்ஸ் பெருகிவிட்டார்கள். ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபன்ஸ், ஆவிக்குரிய அனாதைகள் பெருகிவிட்டார்கள். இப்போ ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஆவிக்குரிய தகப்பன்மார், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். இப்போ பவுலினுடைய கையில் தீமத்தேயோ கிடைக்குது. பவுலினுடைய கையில் தீமத்தேயோ கிடைக்கும்போ பவுல் தீமத்தேயை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்க. முதல்ல என்ன சொல்கிறாரு தெரியுமா? 1 தீமத்தேயு 1:18 அங்கே சொல்கிறாரு,
குமாரனாகிய தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயு. இப்போ ஆவிக்குரிய குழந்தை, ஸ்பிரிச்சுவல் இன்ஃபன்ட் என்ன கொடுக்கணும்? பால் கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் தாண்டி 1 தெசலோனிக்கேயர் 3:2 வரும்போ 1 தெசலோனிக்கேயர் 3:2 வரும்போ பவுல் தீமோத்தேயுக்கு 3 பேர் சொல்றார். 1 சகோதரன், 2 உடன் வேலையாள், 3 தேவனுடைய ஊழியக்காரன். கையில கிடைச்சப்போ குமாரன், இப்போ சகோதரன், உடன் வேலையாள், தேவனுடைய ஊழியக்காரன். இனி 2 தீமோத்தேயு 1 அதனுடைய 2 2 தீமோத்தேயு 1 அந்த வசனத்தை வாசிக்கும்போ அங்க என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? பிரியமுள்ள தீமோத்தி, பிலவட் தீமோத்தி. அப்போ குமாரனாகிய தீமோத்தேயு, சகோதரனாகிய தீமோத்தேயு, உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு, தேவனுக்கு ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு. இப்ப சொல்றாரு பிரியமுள்ள தீமோத்தேயு. அடுத்து எபிரேயர் 10:34 நினைக்கிறேன். அங்க பவுல் சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கையில், அதாவது எபிரேயர் நிருபம் எழுதும்போ நான் ஜெயிலில் இருந்தேன்னு பவுல் சொல்றாரு. எபிரேயர் 13:23 பாருங்க. எபிரேயர் 13:23 பவுல் சொல்றாரு, தீமோத்தேயும் ஜெயிலில் இருந்ததாக. இப்போ தான் ஐ வாஸ் இம்ப்ரிசன்டு அப்படின்னு சொல்லி 10:34 சொல்றவர் 13:23 சொல்றாரு, தீமோத்தேயும் சிறையில் இருந்தான். இம்ப்ரிசன்டு தீமோத்தி. கடைசியில இந்த உன்னத வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசியில 2 தீமோத்தேயு 2 2 தீமோத்தேயு 2 பவுல் தீமோத்தேயை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? 3 சோல்ஜர், போர்ச்சேவகன். அதாவது குழந்தை பருவத்தில் பவுலின் ஆவிக்குரிய குழந்தையாக பவுல் கையில கிடைச்ச தீமோத்தேயு இப்போ தேவனுடைய இராணுவத்தில் தேவனுக்காய் போராடுகிற ஒரு போர் வீரன் அளவு முதிர்ச்சி அடைந்து விட்டான். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். பூரணத்தை நோக்கி புறப்பட கடவோம். நம்ம எல்லாரும் ஒரு பூரணத்தை நோக்கி புறப்படணும். நான் ஆவிக்குரிய குழந்தையா இருந்தேன், இப்போவும் நான் ஆவிக்குரிய குழந்தையா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எபேசியர் 4:14 ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாய் இராமல், நாம் இனி குழந்தைகளாயிராமல் அப்படின்னா தேவனே நம்மிடத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இன்னொரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைய உதவி செய்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையால இன்னொரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கணும். இன்னொருவனை விமர்சிக்கவோ, இன்னொருவனை பரிகாசம் பண்ணவோ, இன்னொருவனை கீழான நிலைமைக்கு தள்ளிவிடுவதோ அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அது எளிது. ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? மற்றவர்களை பூரணராக்கும் மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். அதற்கு முதிர்ச்சி அடைய பண்ணுவது எது? மிக முக்கியமானது வசனம்.
அது ஆகாரம் தேவை என்கிற நேரத்தில் வசனத்தை ஆகாரமாய் புசிக்கலாம், வசனத்தை உணவாய் உட்கொள்ளலாம். இல்லை பலவீனம் என்று சொல்லும்போ வசனம் மருந்தாய் மாறி சரீரத்தில் விடுதலையை கொண்டு வருகிறது. இல்லை போர்க்களத்தில் நிற்கிறேன்னு சொல்லும்போ வசனம் ஆயுதமாய் தாக்குகிறது. இல்லை எல்லா பக்கமும் மதில்களுக்கு நடுவில் அடைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும்போ வசனம் சம்மட்டியாய் செயல்படுகிறது. இல்லை நிலத்தில் இருக்கிறேன்னு சொல்லும்போ வசனம் விதையாய் மாறுகிறது. எல்லாரும் என்னை ஏளனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போ வசனம் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத மிக மிக விலையேறப்பெற்ற முத்தாய் மாறுகிறது. அந்த வசனத்தை இறுக்கமா பிடிக்கும்போ when we hold on the word of truth நம்ம பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து போகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஏதாவது ஒரு விதத்துல ஆவிக்குரிய தகப்பனாய் ஆவிக்குரிய தாயாய் ஏதாவது ஒரு விதத்துல நம் ஆவிக்குரிய தகப்பன்மாராய் ஆவிக்குரிய தாய்மாராய் மாறணும். நம்மளால 2 பேர் காப்பாற்றப்படணும். தெபோராள் தன் வாழ்க்கை முழுக்க ஒரு பெரீச்சமரத்தின் கீழே வந்து உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை நாடுகிற ஒரு பெண்மணி தெபோராள். கடைசியில ஒரு பேரீச்ச மரத்துக்கு மூட்டில் அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு பேரீச்ச மரத்தின் மூட்டில் தெபோராள் அப்படின்னு பைபிள் சொல்லல. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தெபோராளின் பேரீச்ச மரம். பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். தெபோராளின் பேரீச்ச மரம். அதாவது முதல்ல எப்படி இருந்திருக்கும்? பேரீச்ச மரத்தின் கீழே தெபோராள், அப்படித்தானே இருந்திருக்கும் முதல்ல. அப்புறம் ஆட்கள் தெபோராளை தேடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ சொல்லியிருப்பாங்க பேரீச்ச மரத்தின் கீழே பார்க்கலாம். அப்படி சொல்லி 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 என்ன ஆச்சு? காலம் தாண்டின பொழுது பேரீச்ச மரத்தின் கீழ் தெபோராள் என்கிற நிலைமை மாறி தெபோராளின் பேரீச்ச மரம் என்கிற நிலைமை வந்து விட்டது. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த ஒரு பெண்மணியால் ஏற்படுத்த முடிந்தது. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் ஆவிக்குரிய தாயாக spiritual, we need spiritual mothers, we need spiritual fathers, we need spiritual brothers, we need spiritual sisters. நமக்கு அதுதான் தேவை. நமக்கு தேவை ஆவிக்குரிய தாய்மார்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரிகள். ஏன்னா ஆவிக்குரிய அனாதைகள் பெருகுகிறார்கள். ஒருத்தன் விமர்சனம் பண்ணப்படும்போ அவனை கை தூக்கி விட யாரும் இல்லை. நீங்க ஒன்று நினைச்சு பாருங்க. ஒரு தம்பி ஜோயல்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பயன்பட்டு வந்த ஒரு தம்பி, உற்சாகப்படுத்தி இருக்கலாம். இல்லை உற்சாகப்படுத்த நம்மளால முடியலைன்னா கண்டுக்கிடாம விட்டு இருக்கலாம். ஆனா என்ன பண்ணார்கள்? பரிகாசம் பண்ணியே ஓரங்கட்டி விட்டார்கள். பரிகாசம் பண்ணியே ஓரங்கட்டி விட்டார்கள். நீங்க நினைக்க கூடாது எல்லாரும் அவமானத்தில் இருந்து எழும்பி வருவாங்க, எல்லாரும் பரிகாசத்தை கண்டு எழும்பி வருவாங்க. நினைக்க கூடாது. சில நேரங்களில் பரிகாசமும் அவமானமும் ஏற்படுத்துகிற அழிவு பயங்கரம். இப்போ என்னெல்லாம் பண்றாங்க இல்லையா? பாடி ஷேமிங் பண்றாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. பேர் என்ன? விமர்சனம். விமர்சனம் என்கிற ஒரு பேர்ல பாடி ஷேமிங்.
அதனால எல்லாரும் எழும்பி வருவாங்கன்னு நினைக்க கூடாது. ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தேவை. எப்படி ஒரு தேவ பிள்ளைய ஓரங்கட்ட முடியுமோ அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் சத்துரு தேடிக்கொண்டுதான் இருப்பான். அந்த தம்பியால பாருங்க, எழும்பி வர முடியல, மேற்கொண்டு முன்னேற முடியல. நான் என்ன நினைக்கிறேன், ஸ்கூல்ல போனப்போ எல்லாரும் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் கேவலப்படுத்தி இருப்பாங்க. அதை மேற்கொண்டு மேலே எழும்பி வர முடியல. அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்தால் எவ்வளவு துக்கம் வரணுமோ அவ்வளவு துக்கம் இதற்காக நமக்கு உண்டாகணும். We must feel like a father. ஒரு தகப்பனின் உணர்வு நம்முடைய உள்ளத்தை குத்தணும். ஒரு தகப்பன் பாரம் நம்மை பாரப்படுத்தணும். ஏன்னா மிஸ்ஸிங் இன்னைக்கு ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரிகள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தாய்மார்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். அதனால பவுல் சொல்றாரு, உபாத்தியாயர்கள் அநேகர் உண்டு. many teachers, many preachers, many evangelists, many prophets, அதெல்லாம் many. ஆனா தகப்பன்மார்கள் அநேகர் இல்லை. அதனால என்ன, என் பிரச்சனை யார்கிட்ட சொல்லணும், நான் எப்படி மேலே வரணும், நான் யாரிடத்துல என்னுடைய காரியத்தை சொல்லலாம், அப்படி ஜனங்கள் தேடுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பொறுப்பு பெரியது. இது ஒரு பைபிள் ஸ்டடின்னு மட்டும் நினைச்சு விட்டுவிடாம, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை தருகிற இடம் அப்படின்னு கூட நீங்க நினைத்து கொள்ளணும். விமர்சனங்கள் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும், நான் சொல்லுவேன் இல்லையா, பிரதமர் ஜனாதிபதியை தவிர, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் முதல் குடிமகனை தவிர, இப்போ முதல் குடிமகன் இல்லை, முதல் குடிமகள், ஜனாதிபதியை தவிர எல்லாரும் விமர்சிக்கலாம். ஆனால் அந்த விமர்சனத்துக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள், அந்த விமர்சனத்தின் நோக்கம், இப்போ விமர்சனங்கள் நல்ல நோக்கத்துக்காக வைக்கப்பட்டால் குறைகளை கண்டுபிடித்து உணர்வதற்கு உதவியாக இருக்கும். அதே இது அழிக்கணும், இல்லாமல் பண்ணணும், ஒரு தவறான நோக்கத்தோடு வைக்கப்படுகிற விமர்சனங்கள், அதனால் பலன் இல்லை. அது ஓடிக்கொண்டிருக்கிறவை இனி ஓடக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய ட்ராக்கில் எடுத்து போடுகிற ஒரு பெரிய பாறை கல்லை போன்றது. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணோமா? உண்மையிலே நாம ஜெபிக்கணும். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு கலங்குகிற ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத நிலைகள் மாறி, இன்னும் எனக்கு பால் தான் வேணும், இன்னும் எனக்கு நீ கைவிடப்படுவதில்லைன்னு தான் கேட்கணும், இன்னும் எனக்கு நான் வெட்கப்படுவதில்லை தான் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தா நான் போர்க்களத்தில் இறங்குவது எப்போ? நான் எப்போ ஒரு இராணுவ வீரனாய் மாறி எதிராளியின் ஆயுதத்துக்கு முன்ன என் கையில் உள்ள ஆயுதத்தை பயன்படுத்துவது எப்போ? என்னைக்கும் நோய் மாறணும், என்னைக்கும் பிரச்சனை மாறணும், என்னைக்கும் நெருக்கடி மாறணும், என்னைக்கும் ஆசீர்வாதமான ஆலோசனைகள் கேட்கணும், என்னைக்கும் ஆறுதல் பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய ஆயுதத்தை ஏந்தி ஆவிக்குரிய போர்க்களத்துல ஒரு இராணுவ வீரனாய் நிற்பது எப்போ? கர்த்தரே நம்முடைய இருதயத்தில் பேசட்டும். ஏதாவது செய்வோம், எப்படியாவது பயன்படுவோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி.
கொஞ்ச நேரம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய திருவசனத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காய் நன்றி. பேதுரு கொர்நெலியோவின் வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் பலமாய் இறங்கினது போல இப்பொழுது உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு பலத்த தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சீர்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் சீர்படுத்தப்படுவதாக, ஸ்திரப்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் ஸ்திரப்படுத்தப்படுவதாக, பலப்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் பலப்படுத்தப்படுவதாக, உடைக்கப்பட வேண்டிய பகுதிகள் உடைவதாக, மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டிய பகுதிகள் எழுப்பப்படுவதாக. நாங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் செயல்படும்படி கிருபை தாரும். உத்தரவாதத்தோடு ரெஸ்பான்சிபிள் பிலீவர்ஸாய் செயல்பட ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, குமாரன் என்கிற ஒரு ஆரம்பத்துல, குமாரத்தி என்கிற ஒரு ஆரம்பத்துல நாங்கள் தொடங்கினாலும் ஒரு போர்ச்சேவகன் என்கிற அளவில் நாங்கள் வளர்ந்து வர கிருபை தாரும். கார்த்திகையாவுக்காய், தேவ சபைக்காய், ஒவ்வொரு பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் உன்னதத்தின் கிருபை தங்கியிருப்பதாக. எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளும். எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் உம்முடைய வசனத்தால் காக்கப்படுவதாக தாழ்த்துகிறோம். உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். அடுத்து ஒரு பைபிள் ஸ்டடியில ஒருமித்து காண்கிறது வரை உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மௌனமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.